நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனோம் வந்தவாசிலிருந்து கன்னியாகுமரி போகலான்னு. போகிற வழியிலே மதுரை வந்ததுனால மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்தோங்க. காலையில் ஒரு ரூம் எடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோம். ஆனால் கோயில் உள்ள நிறைய அதிசயமான விஷயங்கள்லாம் பார்த்தேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு பார்த்தா வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுக்க அனுமதி இல்லை. வெளியவே ஃபோனை வாங்கிட்டாங்க. அதனால் என்னால் உள்ளே எதுவுமே எடுத்து போட முடியலைங்க. ஆனாலும் மதுரை வந்துட்டோம். சரி காலையில் சாமியை கும்பிட்டோம். அடுத்து மதுரைனாவே சாப்பாடு தான் ஃபேமஸ்ஸு. நம்ம அண்ணன் சூரி நிறைய ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு 3வது சந்தில் பார்த்திங்கன்னா அம்மன் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். உண்மையாகவே எனக்கு என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன கடைகளில் கூட நிறைய ரேட்டு வச்சு விற்கிறது இப்போ சகஜமாக போச்சு. ஏன்னா விலைவாசி அப்படி இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஆனால் சூரியன் நடத்துகிற இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரேட்லாம் என்னால் நம்பவே முடியல. நார்மலான ரேட்டு, டேஸ்ட்டெல்லாம் நல்லா ஹை கிளாஸ் டேஸ்ட்டு. இங்கே ஒரு பெரிய பெரிய கடை பேர் சொல்லாமான்னு தெரியல, ஏடிபிலலாம் போய் சாப்பிட்டா கூட நமக்கு பில்லு நிறைய வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பொருளும் நல்லாயிருக்கும். எல்லாரும் வாங்கக்கூடிய விலையிலையும் இருக்குது. பொருளோட தரமும் நல்ல உயர்தரமாக இருக்குது. அண்ணன் சூர்யா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உணவுத்துறையில் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆச்சரியங்கள்.